ஒரு கிண்ணத்தில் அரை கப் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பயிரை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே 25 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் அரை கப் தூள் வெல்லம் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த வெல்லம் வந்து நல்லாவே கரைஞ்சிரும். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு அந்த வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி 1 மினிட் வரையும் வறுத்து விட்டுருங்க. நெய்யில் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் ஹல்வா மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பர்ஃபி மாதிரியும் கட் பண்ணி சாப்பிட்லாம்.